பொதுக்காலம் 5வது ஞாயிறு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்றால், இயேசு என்ற உப்பு, இயேசு என்ற ஒளி நம்முடைய திருமுழுக்கின் போது நமக்குள் கரைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒளியை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றது. உப்பு, ஒளி, இந்த இரண்டையும் நாம் சொல்கின்ற பொழுது பொதுவாகவே இதை எப்படி சொல்லலாம் என்றால், உடலின் தேவை, வாழ்வின் தேவை என்றும் கூட சொல்லலாம். உப்பு என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். ஏனென்றால் நம்முடைய உடலில் ஒரு இளைஞனாக நாம் வளர்கின்ற பொழுது, குழந்தை பருவத்திலிருந்து 200 முதல் 250 கிராம் உப்பு உடலுக்கு தேவைப்படுகிறது. இந்த உப்பு தான் நம்மை பல வகையான நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றது என்பது இது மருத்துவ உலகம் கூறுகின்ற உண்மை. இந்த உப்பு சத்து குறைந்தால் தலைவலி வரும் என்று சொல்கிறார்கள், மூட்டு வலி வரும் என்று சொல்கிறார்கள். ஆதலால் நம்மை அறியாமலே உடல் உப்புக்காக ஏங்கும். ஆதலால் தான் இன்று உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கின்றது. எல்லா நாடுகளுக்குமே உப்பின் தேவைப்படுகிறது. காரணம், உடலின் தேவை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த பொருள் பரிமாறப்படுகிறது. ஒன்று, ஒளியின் தேவை. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், யாருமே வெறுக்கத்தக்க பாவிகளாக இருந்தாலும், அவனுடைய உள்ளார்ந்த வாழ்வில் மறைந்து கிடக்கிற ஏக்கம் என்னவென்றால், நான் ஒளி பெற மாட்டேனா? என்னை ஒளியில் யாராவது வழிநடத்த மாட்டார்களா? நான் அந்த ஒளியை எப்பொழுது காண்பேன்? அதனால்தான் இயேசு தன் சீடர்களுக்கு உருவாக்க பயிற்சியிலேயே எதை கொடுக்கிறார் என்றால், ஒரு மனிதனின் மீட்பின் தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக தன்னுடைய சீடர்கள் இருக்க வேண்டும் என இயேசு தம் சீடர்களுக்கு சொல்கிறார். இயேசுவினுடைய 12 சீடர்களிலே உப்பின் தன்மையையும் பாதுகாப்பின் தன்மையையும் அனுபவ ரீதியாக அனுபவித்தவர்கள் இருந்தார்கள். அவர் யார்கள் என்றால், பேதுரு மற்றும் அவருடைய சகோதரரான அந்திரேயா, இன்னொன்று யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரரான யோவான். இந்த 4 பேரும் மீனவர்கள். கடலிலே, ஆற்றிலே அவர்கள் வாழ்வை நடத்தினபடியினால் உப்பின் தன்மை எவ்வாறு உருவாகுகிறது என்று தெரியும். தான் பிடித்த மீன் எவ்வாறு அழுகி போகின்றது, அந்த அழிவிலிருந்து அந்த மீனை பாதுகாக்க வேண்டும் என்றால், எப்படி உப்போடு சேரும் பொழுது அந்த மீன் அழுகிய நிலையில் இருந்தாலும் அடுத்த பரிமாணம் அடைகிறது, அது கருவாடாக மாறுகிறது, பயன்படக்கூடிய நிலையில் மாறுகிறது. இதைத்தான் இயேசு தன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அழுகிய நிலையில், கைவிடப்பட்ட நிலையில், பாவ நிலையில் வாழ்கின்ற மனிதர்களை தேடி உப்பாக, ஒளியாக தன் சீடர்களை அவர் பயணிக்க அழைக்கின்றார். இந்த பயணத்தில் எது தேவைப்படுகிறது? இது நம்முடைய அருளால், நம்முடைய ஆற்றலால், நம்முடைய சக்தியினால் இதை நாம் செய்துவிட முடியாது. ஏனெனில் நாம் முதலில் நம்மை மீட்க வேண்டும். அந்த மீட்பு தான் மற்றவர்களிடத்தில் வெளிப்படும். முதலில் சீடர்கள் இயேசுவினிடத்தில் தன்னை மீட்கக்கூடிய வழிகளை கண்டுகொண்டார்கள். தன்னை இன்று நமக்கும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் ஒப்பிட்டு பாருங்களே. நாம் நிறைய பாவம் செய்கிறோம். அதனால்தான் பாவத்தை கண்டால் பயப்படுகிறோம். இயேசு அந்த நிலைக்கு நம்மை அழைக்கவில்லை. பாவிகளை தேடி, வாழ்வில் தீயவர்களை தேடி, பாவ சேற்றிலே உலர்ந்தவர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஒளியாக இருக்கக்கூடிய அந்த அலைத்தலைத்தான் ஞானஸ்தானத்தில் நமக்கு கொடுத்தாரே தவிர, பாவிகளை வெறுக்கவோ இல்லை அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதோ நாம் ஞானஸ்தானத்தின் மீது பெற்றுக்கொண்ட அருள் அல்ல.
முதல் வாசகம் எசாயா புத்தகம் இதை அழகாக சொல்கிறது. நீங்கள் உண்ணா நோன்பிருந்து மன்றாடுகிறீர்களே, உபவாசம் இருந்து மன்றாடுகிறீர்களே, இதுவா நான் விரும்புகிற நோன்பு? இதுவா நான் ஆசைப்படுகிற ஒன்று? நான் ஆசைப்படுகிற நோன்பு கம்பேஷன், இரக்கம் காட்டுதல். யார் மீது இரக்கம் காட்டுதல்? கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மனிதன் துரோகம் செய்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு உங்களுடைய தொடுதல் தேவைப்படுகிறது. இது அன்னை தெரசாவினுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்னை தெரசாவினுடைய அந்த கான்வென்டில் ஒரு சிஸ்டர் பயிற்சி எடுக்கிறார்கள். பல பயிற்சிகளை முடித்துவிட்டு பணி வாழ்வுக்கு தயாராக இருக்கும் பொழுது தொழு நோயாளிகளுடைய வார்டுக்கு அவர்களுடைய பணி கொடுக்கப்படுகிறது. தொழுநோயாளிகளின் உள்ளே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க அவர்களால் அந்த இடத்தை நிற்க முடியவில்லை. வாமிட் வருகிறது.